வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது வெனிலா கேக். இந்த கேக் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா கேக்குமே ஈஸி தான். மைதா எடுத்துக்கோங்க 200 கிராம், சர்க்கரை 200 கிராம், வெண்ணெய் 200 கிராம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். 4 முட்டை. வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். கேக் செய்கிறப்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் சர்க்கரையை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கிட்ட எலக்ட்ரானிக் பீட்டர் இருக்குது, அதில் தான் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். கேக் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எல்லா சர்க்கரையும் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. வெண்ணையும் சர்க்கரையும் பாருங்கள், நம்ம போட்டப்போ கலர் இன்னும் எல்லோ கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ பீட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஒரு க்ரீமியாக ஒயிட் கலராக இருக்குது. அடுத்ததாக நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே பீட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் விஸ்க்கு பண்ணுறவங்க வந்து சுகரும் பட்டருக்கு வந்து உங்களுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும். பட் எக்குக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கும் நல்லா வந்து அந்த மிக்ஸ் வந்து ரைஸ் ஆகி வந்துடும். அடுத்த முட்டையை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கடைசி முட்டையும் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எக்கை நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். பாருங்கள் மிக்ஸ் எப்படி ஒரு ஃப்ளஃபியாக க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குன்னு. அடுத்ததாக நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸையும் ஊற்றிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம மைதா ஆட் பண்ணிட்டோம்னா கேக் மிக்ஸ் ரெடி ஆயிரும். மைதாவை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா மைதாவையும் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் மிக்ஸ் ஒருவேளை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அது சாஃப்டன் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் எப்படி லைனிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் பேன் இப்போ என் பேன் இது தான். நான் இதுக்கு எப்படி லைனிங் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ நான் வந்து இதை ஃபோல்டு பண்ணுறேன். அடுத்தது இதை வந்து நீங்கள் 4ஆக வச்சுக்கோங்க. இப்படி இருக்குங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிராஸில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குங்களா? இப்போ வந்து உங்கள் பேனை திருப்பிக்கோங்க. இதில் ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுலேருந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லைனிங் வந்து ரெடி.
இப்போ நம்ம கேக் பேனில் நான் கீழே வந்து பட்டர் ஷீட் வந்து லைனிங் பண்ணி வச்சுருக்கேன். சுற்றியும் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி மைதா கொஞ்சம் தூவி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இந்த பேனில் ஒரு பாதி அளவு நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா போதும். முட்டை போட்டிருக்கனால கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெளியில் வலிஞ்சிரும். அதனால் நீங்கள் பாதி ஊற்றுனீங்கன்னா போதும். நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேனில் கேக் மிக்ஸ் எல்லாம் ஊற்றி நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா தட்டிடுங்க. ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்படி நீங்கள் தட்டுறதுனால அது ரிமூவ் ஆயிரும். கொஞ்சம் டெக்கரேட்டிங்க்காக நான் வந்து கேஷ்யூஸ் தூவுறேன். கட் பண்ணி தூவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவன் வந்து ப்ரெஸ்டீஜ் ஓடிஜி அவன். நம்ம இப்போ டைம் செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் 180 டிகிரி, மோட் டபுள் சைட் மோட். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அவனுக்குள்ளே ஒரு ட்ரே மட்டும் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் திரும்ப பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 180 டிகிரி, மோட் டபுள் சைட் மோட். டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் அவனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வச்சுருக்கேன். கேக் மிக்ஸை அந்த ட்ரே மேலே வச்சுருங்க. இனி 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல்லையே கேஸ் ஸ்டவ்வில் எப்படி கேக் செய்கிறதுங்கிற மெத்தட் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை எடுத்துடலாம். 1 hour வெயிட் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் கேக்கை ஃப்ளிப் பண்ணி 2 தட்டு தட்டி மெதுவாக எடுங்க. ஒட்டாமல் வரும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேக் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.